நாஞ்சல் சார், வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலை பொறுத்தவரை இந்த திரையுலகமும் நடிகர்களும் இந்த அரசியலும் இரண்டர கலந்திருக்கிறது. இப்போதைக்கு நாம் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த அரசியல் போக்கு மற்றும் நீங்கள் நீண்ட காலமாக தமிழக அரசியலை அவதானித்து வரும் ஒரு மூத்த தலைவர் என்பதால் நாம் இது முதலில் இருந்து இந்த அரசியல் அந்த நடிகர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறேன். நீங்கள் அது அவர்கள் வென்றதும் அவர்கள் வளர்ந்ததும் வீழ்ந்ததும் உங்கள் பாணியில் நீங்கள் கூறுங்கள். முதலில் லட்சிய நடிகர் SSR ராஜேந்திரன் அவருடைய அரசியல் நுழைவு, அவருடைய வளர்ச்சி, அவருடைய வீழ்ச்சி எப்படி இருந்தது சார்? லட்சிய நடிகர் SSR ஒரு கந்தர்வ பேரழகர், அண்ணாவினுடைய பேரன்பை பெற்றவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் அணிவகுப்பில் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு பத்திரை மாற்று தங்கம். தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பூம்புகார் திரைப்படத்தில் அவர் நடித்த காட்சியை இன்றைக்கு பார்த்தாலும் மெய் சிலிர்க்கும். ஒரு ஆற்றலின் ஊற்றாகவும் அதே நேரத்தில் லட்சியவாதியாகவும் இருந்த நடிகர் அவர். அவர் ஒரு கொள்கைக்காக வாழ்ந்த சாதக பறவை. அந்த லட்சிய நடிகர் SSR ஏதோ மனத்தாங்கல் காரணமாக மக்கள் திலகம் MGR இடத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தேனி தொகுதி என்று கருதுகிறேன். அந்த தொகுதியில் களத்தில் நின்று வாகை சூடி தமிழ்நாட்டு மக்களினுடைய கவனத்தை கவர்ந்தவர் SSR. மக்கள் திலகம் MGR ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவரை பகைத்து கொண்டதில்லை. பூம்புகாரில் அவர் நடிக்கிற பொழுது அதற்கு கதைவசனம் எழுதிய கலைஞர் அப்போது காட்டிய பாசத்தை பரிவையும் அவர் கண்ணை மூடுகிற காலம் வரை காட்டி வந்தார். லட்சிய நடிகர் SSR ஒரு தனி கட்சி தொடங்காமல் திராவிட இயக்கம் என்கிற பாதையிலேயே பயணம் செய்த ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர். அவரை இந்த நாளில் நான் நினைத்து பார்ப்பதில் எனக்கே அலையலையாக 1000 ஞாபகங்கள் வருகின்றன.